ஹாய் காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீஒர்க் ஆம்பிள் பிளேயர் தான் அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இதை ரீஒர்க் ஆம்பிள் பிளேயர்னு சொல்லதை விட புதுசாக ஒரு அக்ரலிக் பேனலில் 5.1 ஆம்பிள் பிளேயர் அசம்பிள் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு தான் சொல்லணும். காரணம் கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா ப்ரோ என்கிட்ட ஒரு 2.1 ஆம்பிள் பிளேயர் இருக்கு, அதில் இருந்து கொஞ்சம் காம்பவுண்ட்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காம்பவுண்ட்ஸ்லாம் வாங்கி அக்ரலிக் பேனலில் எனக்கு 5.1 செஞ்சு கொடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இருந்து கொஞ்சம் காம்பவுண்ட்ஸ்லாம் எடுத்து அக்ரலிக் பேனல்லாம் வாங்கி எக்ஸ்ட்ரா காம்பவுண்ட்ஸ்லாம் வாங்கி சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 ஆம்பிள் பிளேயர் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ நம்ம எப்படி அதை அசம்பிள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத சிம்பிளா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு போங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா அந்த 2.1 ஆம்பிள் பிளேயர். ஸோ இதுல இருந்து நமக்கு தேவையான காம்பவுண்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் கலத்தி எடுத்துடலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பிள் இருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ என்னென்னலாம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் பவர் சப்ளை பிசிபி, இதில் மெட்டல் டயோடு போட்டு 4 கெப்பாசிட்டர் போட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நமக்கு தேவைப்படும், அதனால இதுவும் எடுத்திருக்கோம். அடுத்து பிடி போர்டு சப்புபரி போர்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். அடுத்து சப்வூஃபர் லோட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா 2 ஃபீட் போர்டு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். அடுத்து கூலிங் ஃபேன் ஒன்று எடுத்திருக்கோம். 24/024 5 amps ஹெச்டி காப்பர் வைண்டிங். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா 12/012 வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த பழைய ஆம்பில் இருந்து என்னென்ன காம்பவுண்ட்ஸ்லாம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இனி பார்த்தீங்கன்னா புது காம்பவுண்ட்ஸ்லாம் எல்லாமே வாங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா இதான் வந்துட்டு அந்த கேபினெட். ஸோ அடுத்து பேனல் பாருங்க, இதான் பார்த்தீங்கன்னா அந்த பேனல் பார்க்கறதுக்கும் நல்லா லுக்கா இருக்கும். அடுத்து சரௌண்டிங் சென்டர் போர்டு, பவர் ஆம் போர்டு, கேபினெட்ல மாட்டக்கூடிய சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா காம்பவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணிட்டு திரும்ப வரையும் பாருங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரா அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அந்த ப்ரோ கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா பெரிய வால்யூம் கண்ட்ரோலுக்கு ரெட் கலர் லைட்டும், சின்ன சின்ன வால்யூம் கண்ட்ரோலுக்கு ஆரஞ்சு கலர் லைட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா சூப்பரா அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஒரு சூப்பரான அக்ரலிக் பேனல் 5.1 ஆம்பிள் பிளேயர் ஃபர்ஸ்ட் டைம் அசம்பிள் பண்ணியிருக்கோம். அதுவும் சூப்பரா அசம்பிள் பண்ணியிருக்கோம். அந்த ஆம்போட லுக் பாருங்க, பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அந்த எஃபெக்ட்லாம் வேற லெவல்ல இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பேனல்ல இருக்க ஸ்டிக்கரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதை நம்ம எப்படி ரிமூவ் பண்றோம் அப்படிங்கறத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு முக்கில் வந்துட்டு லேசா இந்த மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி எடுத்து விட்டுட்டு மெதுவா அப்படியே ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அழகா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிமூவ் ஆகி வரும். எல்லா ஸ்டிக்கர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகி இருக்கும்போது இப்படி இழுத்தோம் அப்படின்னா பிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வரும். அதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இதை மாதிரி மெதுவா பொறுமையா இழுத்தோம் அப்படின்னா அழகா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிமூவ் ஆகி வரும். ஸோ இதே மாதிரி ஃபுல் ஸ்டிக்கருமே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் எல்லாமே நீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பாருங்கள் லுக்கை பாருங்களேன், ஏங்க அந்த லுக்கை பாருங்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த ஒரு ஆம்பு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ப்ரோ டிவியில் கனெக்ட் பண்ணுறதுக்காகவும் கேட்டிருந்தாங்க. அதனால டிவியில் கனெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா செஞ்சுருந்தோம். பாட்டும் அப்பப்போ கேட்பாங்களாம், அதனால யூஎஸ்பி போர்டு எல்லாமே வச்சாச்சு. பொதுவாக அந்த மாதிரி அக்ரலிக் பேனல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு லுக்கு நல்லா இருக்கும். அதுக்காகவே பார்த்தீங்கன்னா அக்ரலிக் பேனலில் செய்வாங்க இந்த மாதிரி லைட்லாம் போட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அக்ரலிக் பேனலில் ஒரு 5.1 ஆம்பிள் பிளேயர் அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீரியரில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல பாருங்க, ஆக்ஸுக்கும் யூஎஸ்பிக்கும் நம்ம வந்துட்டு செலக்டர் சுவிட்ச் கொடுத்துருப்போம். அதாவது டேக்கா சுவிட்சை வச்சு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துருப்போம். அதாவது பேக் சைடு டிவியில் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டு ஆஃப் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைன் கொடுத்துருப்போம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24/024 5 amps ஹெச்டி காப்பர் வைண்டிங் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 12/012 1.5 amps பார்த்தீங்கன்னா வந்துருது. அடுத்து பவர் சப்ளை பிசிபி பார்த்தீங்கன்னா ஒரே பிசிபியில் 4 கெப்பாசிட்டர் வரக்கூடிய அந்த போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 12 வோல்ட்டுக்கான ரெக்டிஃபையர் கிடையாது. ஸோ அதை நம்ம எக்ஸ்டர்னலாக வச்சு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். 5 ஸ்பீக்கர் லோட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா 2050 5 சேனல் போர்டும், ஒரு சப் லோட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா 52001943 2 ஃபீட் போர்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். கிறிஸ்டலோட பிடி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்எஸ்சி சரௌண்ட் சென்டர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து சன் சப்ப்ரி யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து ஒரு பக் கனெக்டர் யூஸ் பண்ணியிருப்போம். அது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்ல இருந்து அப்படியே லைட்டுக்கு கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து பேக் சைடு ஆர்சி கனெக்டர் யூஸ் பண்ணியிருப்போம். எதுக்காக பார்த்தீங்கன்னா டிவியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு டேக்கா சுவிட்ச் வச்சு பார்த்தீங்கன்னா செலக்டர் சுவிட்ச்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்போம். ஒரு கூலிங் ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு லைன் இந்த பக் கன்வெர்ட்டர்ல இருந்து தான் எடுத்திருப்போம். அடுத்து 3 ஸ்பீக்கர் கனெக்டர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து பியூஸ் ஹோல்டர், அடுத்து நல்ல குவாலிட்டியான ஒரு பவர் கார்டு ஒயர் யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து யூஎஸ்பி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐப்ளே யூஎஸ்பி போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பெரிய வால்யூம் கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட்டும், சின்ன வால்யூம் கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் லைட்டும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். ஆம்பு பார்க்க எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீரியரில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இனி பார்த்தீங்கன்னா சவுண்டு செக்கிங் பார்க்கலாம்.
ஸோ ஓகே கைஸ், சவுண்ட் செக்கிங் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அந்த வீடியோ இவ்வளோ தான். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.